இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் என்ன, மைசூர் பாக். அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மைசூர் பாவ், கீ மைசூர் பாவ் எப்படி பண்ணுறது பார்த்தோம். இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த மைசூர் பாக் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாவு. இந்த மாவு வந்து ரெடிமேட் மாவு வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணோன்னா ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இந்த கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு நீங்கள் மாவு கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மைசூர் பாக் நல்லா வரும். ஏன்னா ரெடிமேட் பேக்கெட்டில் வந்து கலப்படம் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் மாவு அரைச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மெத்தடில் வரும். இன்றைக்கி இந்த மைசூர் பாக் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் தேவையான பொருட்கள்: கடலை மாவு 300 கிராம், டால்டா 400 ml, சர்க்கரை 600 கிராம், எண்ணெய் 400 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிட்ட இருக்க இந்த மோல்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம், அதாவது கிரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி பண்ணுறோம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து ட்ரேயில் மாற்றணும். அப்படி நீங்கள் மாற்றாமல் இருந்தால் அந்த கடலை மாவு, அந்த சக்கரை பாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேயில் போட்டு செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட் எடுத்த உடனே இதுமாதிரி ட்ரே செட் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் வந்து டால்டா, எண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி. 400 ml டால்டானா 400 ml ஆயில் எடுத்துருக்கோம், சரிங்களா. இந்த மாதிரி ரெடி பண்ணுறேங்க. வீட்டில் நீங்கள் பண்ணும்போது வந்து 2 ஸ்டவ் இருக்கணும். அதாவது 2 சைடில் வீட்டில் நம்ம நார்மல் ஸ்டவ் இருக்குல்ல, ஒன்றுத்தில் வந்து ஒன்று சக்கரை பாவு ரெடி பண்ணுறோம், இன்னொரு சைடில் வந்து இந்த டால்டாவும் ஆயிலை ஆட் பண்ணி ரெடி பண்ணுறோம். இந்த டால்டா எதுக்காகனா அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும், அதனால டால்டா ஆட் பண்ணுறோம். நீங்கள் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவிர இல்லை. ஆனால் எப்பவுமே வந்து ஒரு கடையில் பண்ணும்போது இந்த டால்டாவும் ஆயிலும் டுகெதர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணால், சக்கரை பாவு எடுத்த பிறகு கடலை மாவு மிக்ஸ் பண்ணி இதில் குக் பண்ண போகிறோம். அதனால வந்து ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் ஆட் பண்ணும்போது அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சுகர், அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் வந்து நம்ம கடாயை ஆன் பண்ணோம். அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரிப்பரேஷன் சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது கேட்குறேன்னா, அந்த கடாய் சூடாக இருக்க ஒரு டைமில் வந்து சுகர் போட்டோன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணக்கூடாது சொல்கிறேன். இப்போ இந்த சுகர் சிரப்பு அழுக்கா இருக்கு, நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால் ஆட் பண்றோம். லைட்டா ஆட் பண்ணிட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிற டைம்ல கொஞ்சம் கெட்டியா அப்படி மேலே வரும். அந்த டைம்ல ஸ்ட்ரைனர் வச்சு எடுத்துடலாம், சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா வரும். இந்த மாதிரி மேலே லேயர் மாதிரி வரும். நீங்க எடுத்த உடனே எடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா ஈஸியா எடுக்கிற மெத்தட் எப்படி கேட்டீங்கன்னா, இந்த அழுக்க கொஞ்சம் அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த டைம்ல நம்ம கிட்ட இருக்க இந்த ஸ்ட்ரைனரை வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ பாருங்க எப்படி எடுக்கணும்னு. இதே மாதிரி ஸ்லோவா எடுத்துருங்க. எப்பவுமே வந்து சுகர் சிரப்பு கிளீன் பண்ணா பால் ஆட் பண்ணி தான் பண்ணணும். சில ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டைரக்டா வந்து நம்ம வந்து எடுத்துலாம், அதாவது பால் ஆட் பண்ணாம அழுக்கு எடுத்துடலாம். ஆனா இது மாதிரி ஒயிட்டா பண்ற ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுவோம்னா, நார்மலா வந்து பால் ஆட் பண்ணி அழுக்கு எடுத்த பிறகு தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு இந்த அழுக்கு எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பவுல் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து சுகர் சிரப்பில் அழுக்கு எடுக்கிற மெத்தட். நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வீட்டில் பண்ண முடியும், சரிங்களா. இப்போ ஒரு சைடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டால்டா ஆயிலை சூடு பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு சைடில் வந்து இந்த சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிற பக்கம் என்ன கேட்டினா, கையில் எடுத்தால் ஒட்டாது. ஏன் கேட்டினா, உங்களுக்கு வந்து ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படிலாம் இல்லை. ஒரு கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து இந்த கடலை மாவை ஆட் பண்ணுறோம். கடலை மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் ரெடிமேட் கடலை மாவு யூஸ் பண்ண வேண்டாம் மைசூர் பாகுக்கு. நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, கடலை பருப்பு எடுத்து நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும். அதனால தான் சொல்கிறேன், ரெடிமேட் பாக்கெட்டில் கண்டிப்பாக கலப்படம் இருக்கும். அதனால நீங்கள் ரெடிமேட் பாக்கெட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து வீட்டில் அரைச்சி நீங்கள் பண்ணினா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக வரும். அதே டைமில் அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சக்கரை பாவில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கெட்டியா இருக்கக்கூடாது. அதனால நீங்க அந்த கடலை மாவு போட்ட உடனே வந்து நல்லா ஃபாஸ்டா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வந்து அந்த கடலை மாவும் அந்த சக்கரை மாவும் கரெக்டா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ இந்த பேட்டர் வந்து, அதாவது அந்த சக்கரை பாவில் வந்து கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்துருக்கணும், கெட்டியா இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆயில் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் நீங்கள் ஆட் பண்ணுறது கடாயில், அதாவது உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டவ்வில் எப்படி செட் பண்ணுங்கன்னா, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆயில் சூடாகணும்.
ஆயில் சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா சூடான எண்ணெயில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். எண்ணெய் சூடு இல்லாமல் ஆட் பண்ணக்கூடாது. எதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி ஆட் பண்ண சொல்லிக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு உள்ள அந்த கலர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் சூடாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அதே டைமில் கடலை மாவு சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கும் வந்து எண்ணெய் சூடாக இருந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டோட்டலாக 800 ml சொல்லியிருக்கேன். டால்டாவும் ஆயிலும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த எண்ணெய் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணும். இந்த கடலை மாவில் வந்து இந்த எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்சர்வ் பண்ண அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். ஒரு வாட்டி வந்து அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணி முடிச்ச பிறகு தான் சூடாக எண்ணெய் ஆட் பண்ணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. எண்ணெய் அப்சர்வ் பண்ணாமல் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெயை பாருங்கள், அப்சர்வ் பண்ணி முடிச்ச டைமில் திருப்பி என்ன டாப் அப் பண்றீங்களா, அந்த டைம்ல கொஞ்சம் லைட்டா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறும். இதுக்கு பிறகு அந்த கடலை மாவும் அந்த சக்கரை பாவும் டுகெதர் குக் பண்ற பார்த்தீங்களா, அந்த டைம்ல கொஞ்சம் கெட்டி ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர டைம்ல கூட யாரோ ஒருத்தர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்காக கேட்டினா, உங்களுக்கு வந்து அந்த கடலை மாவு கூட அந்த சூடா இருக்க எண்ணெயை எடுத்து ஒருத்தர் ஊத்துற மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பா யாரோ கூட ஒருத்தர் ஹெல்ப்காக வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து எனக்கு சரியா வரல, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குன்னா கூட யாரோ ஒருத்தர் ஹெல்ப்காக வச்சுங்க. இப்போ அந்த டெக்ஸ்சர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த லேயர் நான் சொன்னமே கரெக்டாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த லேயர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இன்னும் அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு 4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணினே இருங்க. மிக்ஸ் பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா ஆயிலும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனல் ஆயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், அந்த பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி லேயர் வர டைமில் உடனே ட்ரேல எடுத்து நம்ம மாற்றினோம். இப்போ நம்ம ட்ரே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கடலை பேட்டர், அதாவது மைசூர் பாக் பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் ட்ரே அளவுக்கு கரெக்டாக போட வேண்டாம். கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டால், நீங்கள் வந்து அந்த கடலை மாவு போட்ட பிறகு அப்படியே லோவாக அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கும். அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஃப்ளோவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே டைமில் ஸ்பூன் வச்சு நீங்கள் மட்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். போக போக கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி தான் வரணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் அர்த்தம். மேலே சின்ன சின்ன ஓட்டையே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஓட்டையில் தான் வந்து கரெக்டாக வந்து மைசூர் பாக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக ஸ்டே ஆகும். அதே டைமில் உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இந்த மாதிரி பக்குவம் தான் வரணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைசூர் பாக் முடிச்ச பிறகு, அதாவது எல்லா ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி வந்துன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மைசூர் பாக் அந்த பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, போட்ட ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போட்டுருங்க. மைசூர் பாக் என்ன சைஸில் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைட்டாக லைன் போட்ட பிறகு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் திருப்பி நல்லா கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா வந்து மைசூர் பாக் ரெடி. இப்போ எதுக்காக இந்த லைன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சைஸில் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லைன் போட்டுடுறோம். அதே மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு பிறகு வந்து திருப்பி டாப் அப் கொஞ்சம் அழுத்தி நான் அந்த மைசூர் பாக்கை கட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும், சரிங்களா. டோட்டலாக வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மைசூர் பாக்கை மேலே ஒரு ட்ரே வைக்கிறோம். அந்த ட்ரே வச்சு டீமோல்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் டீமோல்ட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக வந்து டீமோல்ட் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணும்போது மைசூர் பாக் மேலே லேயர் வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால வந்து மேலே ஒரு ட்ரே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், வீட்டில் எதனா ஒரு கரண்டி எடுத்துங்க, 4 சைடை வந்து ஜஸ்ட் லைட்டாக தட்டுங்க. அப்படி தட்டினா உங்களுக்கு வந்து அந்த மைசூர் பாக்கு அந்த ட்ரேலேருந்து தனியாக வர மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி தட்டுறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த ட்ரே ஒட்டாமல் உடையாமல் கரெக்டாக வரும். இப்போ லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைசூர் பாக் ரெடி. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மைசூர் பாக் 1 by 1 அப்படி எடுக்கிறோம். நீங்கள் வீட்டில் ட்ரேயில் ஜஸ்ட் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணும்போது உதிரி அப்படிமா வரணும். இந்த மாதிரி வந்துன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துருக்குன்னு அர்த்தம். எடுத்த உடனே உடஞ்சிதுன்னா அப்போ அந்த மைசூர் பாக் நீங்கள் பண்ணது தப்பு. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த கலர் சூப்பராக வந்திருக்கா. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மைசூர் பாக்கு இந்த நல்ல நாளில் ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.